குரோம்பேட்டையில் பரிசுத்த வேதாகமத்தை 3 விதங்களில் 3 உலக சாதனை படைத்த போதகருக்கு யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய நிறுவனம் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கியுள்ளது. தங்கத்தாள்களில் அச்சிடப்பட்ட உலகின் முதல் பரிசுத்த வேதாகமம், உலகின் முதல் அலுமினிய பரிசுத்த வேதாகமம், உலகின் முதல் 5 வண்ணத்தில் 5 பக்கங்களில் பரிசுத்த வேதாகமம். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குரோம்பேட்டை நியூ காலனி 13வது தெருவில் அமைந்துள்ள புதுவாழ்வு ஜெம்ஸ் பேராலயத்தின் தலைமை போதகர் ஐசக் டேனியல் என்பவர் பல்வேறு விதங்களில் பரிசுத்த வேதாகமத்தையும் வடிவமைத்து பல உலக சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார். அதேபோல் தற்பொழுது மீண்டும் 13+19 அங்குலம் மற்றும் 9+13 அங்குலம் அளவில் தங்க தகடுகளில் அச்சிடப்பட்ட 1462 பக்கங்களை கொண்ட தங்கத்தாள்களில் பரிசுத்த வேதாகமமும், அலுமினிய தகடுகளின் மூலம் 6+9 அங்குலம் அளவில் 1462 பக்கங்களை கொண்ட பரிசுத்த வேதாகமமும், உலகின் முதலில் 5 பக்கங்கள் பரிசுத்த வேதாகமம் 5 பக்கங்களில் மட்டுமே அச்சிடப்பட்டது. வண்ணம் 5 அடிப்படையில் பைபிள் உண்மைகளின் ஒன்றை அடையாளபூர்வமாக குறிக்கிறது. பச்சை நிறம் செழிப்பையும், கருப்பு நிறம் பாவத்தையும், சிவப்பு நிறம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிப்பையும், வெள்ளை நிறம் பரிசுத்தத்தையும் மற்றும் மஞ்சள் அல்லது தங்கம் நிறம் பரலோகத்தையும் குறிக்கிறது. அந்த வகையில் 5 வண்ணங்களில் பரிசுத்த வேதாகமத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். இந்த 3 உலக சாதனை படைத்த போதகர் ஐசக் டேனியல் அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட் புக் ஆஃப் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று அதற்கான பதக்கங்களையும் வெற்றி சான்றிதழ்களையும் போதகர் ஐசக் டேனியல் அவர்களுக்கு அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகள் மூலம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போதகர் ஐசக் டேனியல் அவர்கள் கூறுகையில், இன்று புதிய 3 சாதனைகளை படைத்துள்ளேன். அதேபோல் இதற்கு முன்னர் அதிக நீளம் கொண்ட பரிசுத்த வேதாகமம், அதிக எடை கொண்ட பரிசுத்த வேதாகமம், குறைந்த எடையில் சிறிய வகையில் பரிசுத்த வேதாகமம் ஆகியவற்றை உருவாக்கி சாதனை படைத்துள்ளேன். இதேபோல் பல்வேறு சாதனைகளை படைத்து சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளேன். இன்று படைத்த 3 சாதனைகளுக்கும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் மறைந்த பேராயர் தயானந்தன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவர் வருகை தாமதிக்கலாம். உண்மையான கோல்ல செய்வதற்கு 5 பக்கத்துல ஹோல் பைபிள வெளியிட அதாவது பல வருட பரிசுத்த வேதாகமம் அப்படிப்பட்ட எழுத்துக்களை ஒரு சிலராக செய்ய கத்த திருப்பை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தார். ஆனா பாவமாகிய இருள் எல்லாமே பிளாக்ல வந்து பாவமாகிய இருள் எல்லாருமே பயன்பாட்டில் கொண்டு வர மாதிரி அந்த பைபிள சீக்கிரத்துல வெளியிட போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா கிரீனிஷா இருக்கும், பிளாக், ரெட். வணக்கம், என்னுடைய பெயர் ஐசக் டேனியல். குரோம்பேட்டை புதுவாழ்வு ஜெம்ஸ் பேராலயத்தின் போதகராக இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பேராயர் தயானந்தன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நாளிலே 3 உலக சாதனைகளை செய்திருக்கிறேன். விசேஷமாய் கோல்டன் ஷீட்ஸ்ல 200 கிலோ எடை கொண்ட A3 வடிவமைப்பில் 13 to 17 inches அந்த அளவில் இந்த நாளில் ஒரு தங்க இதழ்களினால ஒரு வேதாகமத்தை இந்த நாளில் வெளியிட தேவன் கிருபை அளித்தார். வேதாகமம் சொல்லுகிறது, தங்கத்தை பார்க்கிலும் உலகத்தில் விலை மதிக்க முடியாதது அது பரிசுத்த வேதாகமம். அதனாலதான் அந்த தங்க இதழ்கள்லயே அந்த கோல்டன் ஷீட்ஸ்ல இந்த நாளில் முதலாவது ஒரு உலக சாதனையை செய்திருக்கிறேன். அதே போலவே அலுமினியம் பிளேட்ஸ்ல, அலுமினியம் பிளேட்டிங்லயே முழு வேதாகமத்தையும் வெளியிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமாய் அதற்காக நேரத்தை செலவு செய்து இது ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பிளேட்ஸ், அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் அந்த வடிவமைப்பிலே கொண்டு வந்து அதை கிட்டத்தட்ட 16 வால்யூம்ஸாக அதை வெளியிட தேவன் கிருபை அளித்திருக்கிறார். இந்த உலகத்துல எது அழிஞ்சாலும் அழிய முடியாத ஒரே ஒரு சொத்து இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஆகவே அந்த
அதன் அடிப்படையில அந்த வேதாகமத்தையும் வெளியிட்டு இருக்கிறோம். அதே போலவே பலவர்ண பரிசுத்த வேதாகமம், அதாவது 5 நிறங்களில வேதாகமத்தை வெளியிட்டிருக்கிறோம். பச்சை மற்றும் பச்சை நிறம், அதை தொடர்ந்து கருப்பு, சிகப்பு, வெள்ளை மற்றும் கோல்டன். இந்த 5 கலர்களும் 5 விதமான காரியங்களை இந்த உலகத்துல வெளிப்படுத்துகிறது. அதாவது பச்சை, அது செழிப்பான ஒரு உலகம். இந்த செழிப்பான உலகத்துல, இந்த உலகத்துல பாவமாகிய இருள் வருகிறதுனால அத கருப்பு. இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. அதனால அதுக்கு இந்த பரிகாரம்ன்றது ஒன்னே ஒண்ணு. அது இந்த உலகத்துல ஆடு ரத்தமோ கோழி ரத்தமோ நம்ம மனுஷ பாவத்தை நீக்க முடியாது. அதற்காக ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்துல பலியாக வந்தார், இயேசு கிறிஸ்து. அதன் அடிப்படையில சிகப்பு, அதான் 3வது பகுதியாக சிவப்பு நிறம். அதை தொடர்ந்து 4வது, அதுக்கு கிடைக்கிற ஒரு பிரதிபலன் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து அந்த வெண்மை, அது பரிசுத்தத்துக்கு அடையாளம். பரலோகம், மனுஷன் 100 சாவு 100 சாவு போய் சேர்ந்தா அந்த பரலோகத்துக்கு அடிப்படையாக அந்த கோல்டன் ஷீட்ஸ். இந்த அடிப்படையில அந்த வேதாகமத்தை இந்த நாளில வெளியிட்டு இருக்கிறோம். இந்த அழியாத ஒரே ஒரு சொத்து இந்த பரிசுத்த வேதாகமம்.